Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், தில்லுக்கு துட்டு சீரீஸோட 4வது பாகம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் டெவில்ஸ் டபுள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது கூட நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறதும் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு மெட்டா மூவியாக இது இருக்கும், கொஞ்சம் படத்துக்குள்ள படம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் இதில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. இது கூட ஹாரர் எலிமெண்ட்டும் சேருது, காமெடியும் சேருதுங்கிறப்போ நிச்சயமாக ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு பேக்கேஜ் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி படம் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவில் சொல்கிறேன். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஹிச்காக் இருதயராஜ் அப்படிங்கிற கோஸ்டா இருக்காரு டைரக்டர் செல்வராகவன். அவரோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, படங்களை பற்றி தப்பாக ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவர்ஸை கூட்டு வந்து கொள்வது தான். அதுக்காகவே ஒரு தியேட்டர் செட்டப், அதில் ஸ்பெஷல் ஷோ போடுறேன்னு ரிவ்யூவர்ஸ் இன்வைட் பண்ணுறதுன்னு ஆரம்பகட்ட காட்சிகள் நமக்கு காட்டப்படுது. இதுக்கடையில் சந்தானம் ஒரு யூடியூப் ரிவ்யூவராக இருக்காரு. கிஸ்ஸா அப்படிங்கிற பேரில் படங்களை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்தில் செல்வராகவன் சந்தானத்தையும் தன்னோட ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணுறாரு. அவரை கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவரோட இன்டென்ஷனாக இருக்குது. அதுக்காக அவரை ஒரு லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்துக்குள்ள ஒரு கேரக்டராகவே சந்தானத்தையும் அவர் கூட இன்னொரு சக யூடியூபரான ராஜேந்திரனையும் உள்ள அனுப்பிச்சிடுறாரு. அவங்க 2 பேரும் படத்துக்குள்ள ஒரு கேரக்டர்ஸாக உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலோட சாகசங்கள். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக சந்தானம் டோட்டலாக தன்னோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரின்னு எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஜென்சி வைப்ல வந்து நின்றுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரோன்னு அவர் பேசுகிற வசனங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக வந்தாலும் போக போக கொஞ்சம் ஓவர் போர்ட் போயிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் அதை சட்டலாக ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. பட் ஸ்டண்ட் காட்சிகளையும் சரி, காமெடியிலையும் சரி, ஆஸ் யூஷுவல் டோட்டலாகவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கதையில் எல்லாருக்குமே டபுள் ரோல் அப்படிங்கிற கான்செப்டில் ஹீரோயின் கீதிகா திவாரி, நிழல்கள் ரவி, கஸ்தூரி, யாஷிகா ஆனந்தன் எல்லாருக்குமே டியூவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ரியல் லைஃப் கேரக்டரில் அவங்களோட ஒரு கேரக்டர், அந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் வேற அப்படிங்கிற மாதிரி 2 வித்தியாசமான விஷயங்கள் காட்டியிருக்காங்க. அந்த 2க்குமே பெர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன்ஸும் எல்லாருமே சிறப்பாக தெரியல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு நடிக்கிறதுக்கும் சரி, அந்த கதையிலையும் சரி, இன்னும் கொஞ்சம் சாலிடான ஒரு பங்களிப்பு இருந்திருக்கலாம். ரைட்டிங்காகவே அந்த கேரக்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நெடுதான விஷயம். நிழல்கள் ரவி அங்கங்கே சில காமெடி போர்ஷன்ஸில் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாரு. ராஜேந்திரன் படம் ஃபுல்லாகவே அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சந்தானத்தோட அவர் காம்பினேஷன் சீன்ஸ் வர எல்லாமே டோட்டல் பிளாஸ்டாகவே இருந்தது. அவரோட டைலாக் டெலிவரியும் சரி, அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது. படத்துக்குள்ள ஒரு படம் நடக்குது இல்லையா, அந்த படத்தோட ஹீரோவா இன்ஸ்பெக்டர் ராகவன் அப்படிங்கிற கேரக்டர்ல கௌதம் வாசுதேவன் நடிச்சிருக்காரு. அந்த டோட்டலாகவே அவர் கௌதம் எல்லா படத்துலையும் எந்த மாதிரியான ஒரு ரோலில் வருவாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்துட்டு போயிருக்காரு. அவரோட நாயகர்களோட பிரதிபலிப்பு அண்ட் அவரோட படங்களே ஸ்பூஃப் பண்ணுற காட்சிகள் இந்த படத்துலையும் இடம்பெற்றிருக்கு. மற்றொரு இயக்குனரான செல்வராகவன் அவரோட நடிப்பும் சரி, அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, ரொம்ப வீக்காகவே இருந்த ஒரு ஃபீலில் இருக்குது. இவங்களெல்லாம் தாண்டி ரெடின் கிங்ஸ்லி அங்கங்கே என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணாலும் மற்ற காமெடி நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது அவரோட போர்ஷன்ஸ் ரொம்ப வீக்காகவே இருந்த ஃபீலில் இருக்குது. அண்ட் லொலுசபா மாறனும் இந்த படத்தில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட ஒரு உணர்வு இருக்குது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கான்செப்டா, ப்ரெமிஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக தான் இருக்குது. ஒரு படத்துக்குள்ள ஒரு ரிவ்யூவரே போய் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது, அந்த ஒன்லைன் அப்படிங்கிறது நிச்சயமாக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். அதை வச்சு இன்னும் நிறைய ப்ளே பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப்பும் படத்தில் இருந்தது. பட் நெவர்தலெஸ் ட்ரை பண்ண சில ஐடியாஸ் நல்லாவே கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக ஒரு ரிவ்யூவருக்கு படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜ் என்ன, அதில் இருக்கிற ட்ரூப்ஸ் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா? ஒரு பிஜிஎம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே அது எந்த மாதிரியான காட்சின்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு டிரான்சிஷன் ஷாட்டை வச்சு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது, இன்னும் சில நகைச்சுவை காட்சிகள் சிறப்பாகவே கிளிக் ஆகிருக்கு. மெட்டாவாக அந்த சீன்ஸ் எல்லாமே சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அது திரையிலையும் நல்லாவே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் டீப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நல்லாவே இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு வாய்ஸ் ஓவர் வர்றப்போ அது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கேட்கறது அண்ட் சப்டைட்டில்ஸை வச்சு ப்ளே பண்ண அந்த கிளவரான விஷயம், இது எல்லாமே இன்னும் என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய கப்பல், ஒரு தீவு, அதுக்கப்புறம் வர பூத் பங்களான ப்ரொடக்ஷன் டிசைனாக நல்லாவே மெனக்கெட்டிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் தீபக் குமார் பதியோட ஒர்க்கும் கமெண்டபிளாகவே இருந்தது. நிறைய காட்சிகளை நம்ம என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், காமெடியை கன்வே பண்ணுறதுக்கு அவர் சூஸ் பண்ண ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இன்னுமே இந்த படத்தை என்டர்டெய்னிங்காக மாற்றிருக்கு. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ராஜேந்திரன் சந்தானம் காம்போ காட்சிகள், நிழல்கள் ரவியோட வாய்ஸ் ஓவர் அட்ராசிட்டி, மஞ்சுமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ்னு கிளிக்கார விஷயங்கள் நிறையவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60% காமெடி சிறப்பாகவே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்
பட் செகண்ட் ஹாஃப்ல இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பாதியாக குறைஞ்சு 30% தான் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இந்த அளவு காட்சிகள் இருந்தது அப்படிங்கிறப்போ செகண்ட் ஹாஃப்ல அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வெயிட்டேஜ் ஆட் பண்ணிருக்கணும் இல்லையா, அது டோட்டலாக மிஸ் ஆகுது. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு காட்சிகள் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமான விஷயம் தான். இனிமே இந்த செகண்ட் ஹாஃபை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா காட்சிகளும் சரி வசனங்களும் சரி ரொம்ப ரேண்டமாக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்பாட்ல இம்ப்ரவைஸ் பண்ண ஒரு ஃபீலை தான் மொத்த செகண்ட் ஹாஃப்மே நகருது. இது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ். அண்ட் ஓவராலாவே படத்தோட ஸ்கேர் ஃபேக்டரும் சரி காமெடி ஃபேக்டரும் சரி ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு உணர்வு தான். அதனால என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருங்கிறது ரொம்ப அடி வாங்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. படத்தோட அதாவது இந்த பிரான்ச்சைஸோட பிற படங்களை கம்பேர் பண்ணும்போது இதுதான் வீக்கான படமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஆல்டர் ஈகோ வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த கேனிபல்ஸை உள்ள கொண்டு வந்ததா இருக்கட்டும், இதெல்லாமே ஐடியாஸாக நல்லா இருந்தாலும் இது மூலமா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு கம்யூனிகேட் ஆகவே இல்லை. அண்ட் ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ண சில காட்சிகளும் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்ற மெசேஜ் அப்படிங்கிறதும் ரொம்ப முழுமையாக கன்வே ஆகாத ஒரு ஒன்று தான் இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா ஐடியாவா சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் டோட்டலாகவே செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது இந்த படத்தை வந்து ஒரு டவுன் பிளே பண்ணிடுது. அதனாலேயே இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற ஒரு வீக்கஸ்ட் ஃபிலிமாக தான் நான் இதை பார்க்குறேன், முன்னாடியே சொன்ன மாதிரி. அதனாலேயே இதை வந்து ஒரு ஆவரேஜ் வாஸ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.